தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல தெய்வ சக்தியை வந்துட்டு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு பார்க்க போறோம். அதுக்காக இன்னைக்கு நம்ம மம்மி வந்துட்டு நம்மளோட ஷோக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மம்மி. Hi baby, how are you doing? I'm doing good. நம்ம ரெண்டு பேரும் சேம் கலர்ல வந்திருக்கோம் இன்னைக்கு. So we need to buy sweets for each other. Yes. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வீட்டுல தெய்வ சக்தி வந்துட்டு எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றத பத்தி தான் பேசலாம்னு இருக்கோம். ஸோ நம்ம வீட்டுல தெய்வ சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வீட்டுல கயாமையான்னு சண்டை போடுறதை நிறுத்தணும். ஓகே. இப்ப பார்த்தாலும் சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அழுது சாதிப்பாங்க சில வைஃப் சில டாட்டர்ஸ் எல்லாம். அழறதை நிறுத்தணும். ஓகே. அப்புறம் வந்து விளக்கு வைக்கிற டைம்ல படுப்பாங்க, அதுவும் கண்டிப்பா நிறுத்தணும். மார்னிங் as much as possible earlier எழுந்துக்க பாருங்க, பிகாஸ் lot of good people work night shift and all. பட் உங்களால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன்ல எழுந்துக்க பாருங்க. ஓகே. அட்லீஸ்ட் twice a week, டியூஸ்டே ஃப்ரைடேஸ்ல இல்லை ஏதாவது தேர்ஸ்டே மண்டே அந்த மாதிரி ட்வைஸ் அ வீக் கல்லு போட்டு வீட்டை துடைக்கலாம். அதில் ஒரு சின்னதாக சிட்டிகை மஞ்சளும் போட்டுக்கலாம், ஒரு துளி பன்னீரும் போடலாம். ஓகே. பூஜை பண்ணும்போது பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பன்னீர் தெளிச்சிடலாம். பன்னீர் இல்லாதவங்க அத்தர் தெளிக்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு வந்து அரைகஜா, அந்த புனுகு, ஜவ்வாதெல்லாம் இருக்கு இல்லையா, வாசனை திரவியங்கள், அதெல்லாம் வந்து படத்துல பொட்டு மாதிரி இட்டு அதுக்கு மேல குங்குமம் வச்சிடணும், மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இட் வில் இன்வோக் த காட் ஆர் காடஸஸ் தட் யூ ஆர் ட்ரைங் டு ப்ரே. இந்த விளக்கு ஏற்றும் போது கல்லு உப்புல ஒரு ஒரு இது மாதிரி ஒரு ரவுண்டா ஒன்று வச்சு ஒரு பிளேட்ல கல்லு உப்பு வச்சு அதுக்கு மேல அகல் விளக்கு ஏற்றலாம். வீட்டுல அகல் விளக்கு ஏற்றலாம். நெய் ஊற்றி அகல் விளக்கு ஏற்றுனா, இல்லை நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் நெய் ஊற்றலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் ஊற்றிக்கலாம். திரி எப்போவுமே ரெண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த தாமரை தண்டு திரியெலாம் வருது, அந்த திரி வாங்கி போட்டால் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்குது. இட் இன்வோக்ஸ் பிரசன்ஸ் ஆஃப் லக்ஷ்மி, மகாலட்சுமி. என்ட்ரன்ஸை நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் இல்லை ஃப்ரண்ட்ல வரும்போது ஒரு ஃபார்மல் ஹால், லிவிங் ரூம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, சின்னதாக வராண்டா மாதிரிலாம், அங்கே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் அஃபோர்ட் பண்ண நெய், அப்படி நெய் இல்லைன்னா அந்த இடத்துல சாதாரண நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அந்த விளக்குல ஒரு வசம்பு ஒரு பீஸ் போட்டு, பச்சைக்கருப்பு ஒரு பீஸ் போட்டால் see that generally gives a positive energy out, emits a positive energy out, so that will attract good energy in. Okay. அந்த மாதிரி விளக்கு வச்சு பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் வாசல் வழியை வைக்கலாம், இல்லை ஒரு விளக்கு தான் வைக்க முடியும்னா ஒரு விளக்கு வச்சு என்ட்ரன்ஸ்ல வச்சு பண்ணுங்க. உள்ள இருக்கிற வராண்டாக்கு, வெளியில இல்லை, உள்ள இருக்கிற வராண்டாக்கு. இப்போ வந்து நம்ம குவாரல்ஸை பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, மோஸ்ட்லி வந்து ரொம்ப வாய்ஸ் எடுத்து சண்டை போட்டு கத்தி தேவையில்லாத விஷயத்துக்குலாம் சில பேர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பசங்களை திட்டுவாங்க, கோச்சுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்க பசங்க கிட்டயோ, இல்லை உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, உங்க மாமியார் கிட்டயோ. திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். கொஞ்சம் உங்களோட தரப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது இன்ஸ்டன்ட் ஓன் அழுது தூக்கி போட்டு உடைக்கிறாங்க சில பேர் கோவத்துல. அப்புறம் பெரிய ஹீரோயிசம் இல்லையே தூக்கி போட்டு உடைக்கிறது. தட் இஸ் நாட் ஹீரோயிசம். யூ கான் ஷோ யோர் ஹீரோயிக் நேச்சர் டு நான் லிவிங் திங்ஸ். ஸோ தட் இஸ் உன்னோட கம்மியா இருக்கிறவங்களுக்கு ஹீரோயிக் நேச்சர் காமிச்சு என்ன பண்ண போறோம்? கண்டிப்பா. ஸோ யூ நாட் ப்ரூவிங் யுவர் செல்ஃப் தேர். ஸோ இட்ஸ் அன்னெசரி. அதுவே வந்து நல்ல எனர்ஜியை வார்ட் ஆஃப் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாம இருந்தாலே நம்மளுக்கு வந்து சந்தோஷமா, எந்த வீடு நல்ல சந்தோஷமா கமன்னு சாம்பிராணி எல்லாம் போட்டு டெய்லி பண்ண முடியாதவங்க ட்வைஸ் நம்ம பூஜை செய்கிற ஸ்பெஷல் டேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல நாளில், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில, பௌர்ணமி அமாவாசையில், அந்த மாதிரி நல்ல நாளில் வந்து நல்லா கமன்னு வீடு எப்போவுமே நல்ல கமன்னு வச்சுக்கிட்டாலே வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வீக சக்தி இருக்கும். மேக் ஷுவர் கிச்சனில் வந்து உங்கள் உப்பு ஜாடி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்கள் உப்பு ஜாடி வந்து சில பேர் வந்து கபோர்டுக்குள்ளே வச்சு அது மேலே வர வைப்பாங்க, இல்லை எங்கேயாவது கீழே அடியிலேயே அது ஏதாவது கபோர்டில் வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் கை கெட்டுற தூரம் நல்லா ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கணும். அதாவது உப்பு டெக்னிக்கலி ரெப்ரசன்ட்ஸ் மகாலட்சுமி அண்ட் பண வரவு. அது காலியா இருக்கும்போது நம்ம பாக்கெட்டும் காலியா தானே இருக்கும். ஸோ அது ஈஸியா அதை நம்ம கை கெட்டுற தூரத்துல எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பணம் நம்மளுக்கு தேவையான பணம் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு பண பற்றாக்குறை இருக்காது. இதுக்கு இந்த தேவையா, அதுக்கு அதுக்கான அமௌண்ட் நம்மளுக்கு வந்துடும். ஸோ மேக் ஷூர் தட் இஸ் தேர். ஆல்வேஸ் கீப் யுவர் ஹவுஸ் வார்ம். வார்ம் இன் த சென்ஸ்
வரவங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்தி அனுப்ப கூடாது. ஸ்பெஷலி பெண்கள் வீட்டுக்கு வரும்போது ஃப்ரைடேஸ்ல வீட்டுக்கு வராங்க, இல்லை டியூஸ்டேஸ்ல வீட்டுக்கு வராங்கன்னா உங்களால ஆன ஒரு வளையலோ இல்லை ஒரு பிளவுஸ் பிட்டோ ஒரு சாரியோ ஏதோ ஒண்ணு அந்த பொண்ணு வந்து மனசு சந்தோஷமா அனுப்பணும். கண்டிப்பா. ஆல்வேஸ் கீப் யுவர் women in the house happy. Okay. Be it your mother, be it your sister, be it your daughter, be it your wife. எல்லா பெண்களையும், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களை அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு நல்ல முறையில் எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா. எந்த வீட்டில் பெண்கள் மனசு நோகாம இருக்கோ அந்த வீட்டில் வந்து நிறைய செல்வாக்கு, பணம், புகழ் கொட்டும். மம்மி, சில வீட்டில் வந்துட்டு பெண்களுக்கு பெண்களே சண்டை போட்டுப்பாங்க. இப்போ அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னா அக்கா தங்கச்சி சண்டை போட்டுப்பாங்க. இப்போ நிறைய வீட்டில் வந்துட்டு மாமியார் மருமகளும் சண்டையே வந்துட்டு பெரிய ஒரு விஷயமா வந்துட்டு பேசப்படுற விஷயமா மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ட்ரை டு எக்ஸ்பிளைன் டு தெம் வேர் தே ஆர் ராங் இன் அ மதர்லி நேச்சர். இப்போ மருமக வந்தாங்க, உங்களுக்கு செட் ஆகலைன்னா நீங்கள் பேசி பாருங்க. இல்லை இது இப்படி ஒரு தப்பு இல்லை, அந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி. ஏன்னா அம்மா சொன்னா எந்த பொண்ணுமே வந்து சண்டை போடாது. இப்போ நீங்கள் நமக்கு ஏன்னா மருமக வந்தால் எல்லாமே தப்பு, மாமியார் சொன்னால் எல்லாமே தப்புன்னு சில பெண்கள் எடுத்துக்கிறாங்க. எண்ட் ஆஃப் த டே தே ஆர் யுவர் ஹஸ்பண்ட்ஸ் மதர். அவங்க தானே அவங்க வளர்த்தி கொண்டு வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்கள் அவங்க பையன் நல்லா இருக்கணும், அவங்க பேரன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு சில வீட்டில் என்ன நடக்கும்னா பையனுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்களோ அதே அன்பு வந்து எனக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாங்க சில மருமகள். இட்ஸ் நாட் ப்ராக்டிகலி பாசிபிள். அது அவங்க பெற்று வளர்த்ததாம. யூ ஷுட் பி ஹாப்பி தட் ஷீ இஸ் லவ்விங் த சன் ஸோ மச். ஸோ நம்ம ஹஸ்பண்டை யாராவது அவ்வளோ கேர் எடுத்து அன்பா பார்த்துக்கிற இதை விட நம்மளுக்கு என்ன வேணும் இல்லையா? So you should appreciate, give them the space, mother son space கொடுங்க. Okay. இல்ல உங்க மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, try to explain that to your husband. Okay. எது நல்ல விதமா சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்க. நல்லவங்க, நல்ல மனசு இருக்கவங்களும் உங்களோட வாழணும்னு நினைக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சண்டை தான் வரும். ஓகே மம்மி, நீங்க சொன்னீங்க வீட்டில் வந்துட்டு 2 வேளை வந்துட்டு விளக்கேற்றணும் தெய்வ சக்தி அதிகரிக்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மேக்சிமம் வீட்டில் இருக்க 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப்மே வந்துட்டு ஒர்க்கிங்காக இருக்காங்க. இப்போ 2 நேரமே வந்துட்டு எங்கள் வீட்டில் விளக்கு போட முடியல அப்படின்னு இருக்கவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனாங்கன்னா யார் அந்த டைம்ல வீட்டில் இருக்காங்களோ விளக்கேற்றுறது நல்லது. ஆண்கள் கூட விளக்கு ஏற்றலாம், ஆண்களும் ஏற்றலாம். வீடு தானே, அவங்களோட வீடு தானே. ஈக்குவல், எல்லாத்துக்கும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேசுறீங்க, இதுக்கு மட்டும் நீங்க மட்டும் எடுத்துப்பீங்களா? ஸோ இட்ஸ் ஓகே. if a woman is going to work, they have to earn for their family. If they are the breadwinner. சில வீட்டில் சில காரணங்களால அவங்க தான், அந்த பெண்கள் மட்டும்தான் ஒர்க் போனால் தான் அவங்க ஃபேமிலியை காப்பாற்றணும்னு இருக்கு. சர்டன் திங்ஸ் இட்ஸ் ஓகே. யார் வீட்டில் இருக்காங்களோ, இப்போ சப்போஸ் 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்கன்னா, மாமனார் மாமியார் இருந்தாங்கன்னா விளக்குன்னு ஏற்றணும். யார் ஏற்றினா என்ன, உங்க பசங்க இருந்தால் பசங்க கிட்ட சொல்லி ஏற்றுங்க. ஓகே மம்மி. இப்போ வந்துட்டு இப்போ சில பூஜைகள்லாம் இருக்கு. வீட்டில் தெய்வ சக்தி வந்துட்டு நிறையணும்னா சில யாகங்கள் பண்ணணும், இந்த இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த யாகங்கள்லாம் பண்ணாதான் நம்ம வீட்டில் அந்த தெய்வ சக்தி வருமா? யாகங்கள் மட்டும்தான் தெய்வ சக்தி வருமானா கிடையாது. யாகங்கள் பண்ணாலும் வரும். பூஜைகள் பண்ணாம செய்யற, மனசார செய்யற பூஜைகள் செஞ்சாலும் தெய்வ சக்தி கண்டிப்பா வரும். நம்ம அதுதானே, நம்ம இப்போ யாராவது நம்மளை அன்பா கூப்பிட்டா நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். நம்ம வந்து ட்ரூ நேச்சரோட, ட்ரூ ஹார்ட்டோட அன்பா நம்ம அம்மா நீ வந்து என்னை காப்பாற்று, நீ எனக்கு துணையா இரு, என் ஹஸ்பண்டுக்கு துணையா இரு, என் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோன்னு நம்ம ஆசையா கோரிக்கை வைக்கும்போது அந்த கடவுள் கண்டிப்பா வருவா. ஹோமம் யாகங்கள் வீட்டில் பண்றது நல்லது. அதுக்குன்னு நம்ம வந்து எவ்ரி கோயிலில் பண்ற மாதிரி அடிக்கடி பண்ண சில முடியாது. பிளஸ் இது வந்து ஒன்று இது எக்ஸ்பென்சிவ். 2வது வந்து அதுக்கான டைம் நம்மள இப்போ போத் ஆர் ஆஃபீஸ் கோய்ஸுங்கிற டைம்ல பண்ண முடியாது. பட் யாகம் பண்றதுங்கிறது வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல பிஸ்னஸ்ல நல்லா வரணும், ஜாப்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு இது நடக்கணும் அப்படின்னு, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இதாக இருக்கு அதுக்கு நல்லா இருக்கணும்னா யூஸ்வலாக ஒரு கணபதி ஹோமமோ இல்லை மகாலட்சுமி ஹோமமோ மிருத்யுஞ்சய ஹோமமோ, உடம்பு சரியில்லை, இல்லை சத்ரு விநாசன ஹோமம்லாம் இருக்கு. அவரோட நட்சத்திரம் அப்போ அந்த நாள் அன்னைக்கு பண்ணலாம். எவ்ரி மந்த் வரும் இல்லையா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பூச நட்சத்திரம் சொல்றோம், ஆயில்ய நட்சத்திரம் சொல்றோம், ரோஹிணி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, மிருகசீஷன். அந்த அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஹோமம் வீட்டில் பண்ணிக்கலாம். இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் யூ கேன் டூ இட். ஓகே.
இல்ல அந்த நாளைக்கு வந்து நம்ம கோயில்ல போய் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணலாம், நல்லா இருக்கணும் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஜாபோ அவங்களோட பிசினஸ் நல்லா போகும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மம்மி. ஒரு வீட்டில் வந்துட்டு எப்படி தெய்வ சக்தி அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்துட்டு சொன்னீங்க. ஸோ இது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மக்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.